படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த சீன் வந்து இந்த படம் வந்து க்ரைம் த்ரில்லராக எடுத்திருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது, சஸ்பென்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. எல்லாரும் வந்து கண்டிப்பாக படம் பாருங்க. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அருமையான படத்தை பார்த்துருக்கோம். வெற்றி சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப க்ரைம் த்ரில்லர் சப்ஜெக்ட்டு. உண்மையிலே எல்லாரும் ரொம்ப பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். சூப்பராக இருக்குது படம், சூப்பராக இருக்குது. ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் படம். எதிர்பார்த்ததோட ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்து, அவங்க கன்வே பண்ண வந்த நியூஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படத்தில். ஸோ அவங்க கன்வே பண்ண நினச்சது ரீச் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்குது. இல்ல அந்த மாதிரி எதுவுமே இல்ல. ஆக்சுவலி வந்து நான் லாக் இருக்கும்னு எதிர்பார்த்தேன், ஆனா சுத்தமா இல்ல. டைரக்டர் ரொம்ப நல்லா பார்த்து எடுத்திருக்காரு படம், அது சொல்லவே கூடாது. ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காரு. எல்லாருமே அவங்கவுங்க இது வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு 2 சீன் வரவங்க கூட அவங்க பார்ட் வந்து ரொம்ப சூப்பரா நீட் அண்ட் கிளியரா பண்ணியிருக்க மாதிரி ஃபீலா இருக்கு. இது பிஜிஎம்ல ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த த்ரில்குள்ள கொண்டு போய் சஸ்பென்ஸ்குள்ள கொண்டு போற மாதிரி நிறைய படம் சூப்பராக இருந்ததுங்க. நல்ல ஒரு அதாவது படம் ஒரு கிரைம் படமாக இருந்தால் கூட லாஸ்ட்டில் ஒரு சோசியல் இதுவாக பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி நடந்தது அப்படின்னா அது இமீடியட்டாக தண்டனை கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஃப்யூச்சரில் அது மாதிரி நடக்காதுங்கிறத வந்து அந்த டைரக்டருடைய ஆசை வந்து அதுதான். இந்த படம் வந்து அதுதான் சொல்ல வராங்க. அது வந்து அவர் ஹீரோ வாயிலிருந்து சொல்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. சட்டம் ஒவ்வொரு நாட்டுக்கும் மாறும். அது அந்த நம்ம நாட்டில் அது சட்டம் இல்லாட்டின்னா அதுக்கு அந்த சட்டத்தை அது மாதிரி கொண்டு வரணுங்கிற மாதிரி அழகாக காட்டியிருப்பார். போர் அடிக்காம தான் போகுது ஒன்றும். அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதுக்குள்ளே இன்டர்மிஷன் விட்டுட்டாங்களேங்கிற மாதிரி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்டர்மிஷன் டக்குன்னு வந்த மாதிரி இருந்தது, எதிர்பார்க்காத நேரத்தில். நல்லா தான் சூப்பர். படம் நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. படத்தில் சில காமெடி போர்ஷன் பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் யூஸ்வலாக எதிர்பார்த்துட்டு இருந்த இடத்துல ஒரு அன்யூஸ்வலாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாங்க, அது நல்லா இருந்துச்சு. ஆர்டிஸ்ட் எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்க. தம்பி ராமையா சார், இவர் ஹீரோ சார், அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நடிச்சிருக்காரு, அவர் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் பிடிச்ச விஷயம்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா தம்பிராமையா வந்து அப்பா கேரக்டர்லாம் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த அப்பா பொண்ணுக்கான பாண்டிங் வந்து ரொம்ப நீட்டாக இருந்தது இந்த படத்தில் பார்க்குறப்போ. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சீன்ஸ்லாம். சொல்ல வேண்டிய விஷயத்துலேருந்து ஆக்சுவலாக மீறி போகவே இல்லை. படம் வந்து கரெக்டாக அந்த லைன்லேயே இருந்துச்சு, நல்லா இருந்தது. அது இல்லை போரிங்காக லாகிங்கெல்லாம் ஃபீல் ஆகலை. ஒரு கொஞ்சம் இன்டர்வல் பார்ட் வரைக்கும் ஒரு சின்ன சாங்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கோம், கொஞ்சம் அது எக்ஸ்ட்ரா இருந்த மாதிரி இருந்தது. மற்றபடி படம் ரொம்ப நீட்டாக முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கு தேவையான எல்லாமே பண்ணியிருந்தாங்க. லேக்கா அது இப்போ பேச வேணாம், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. மொத்தமாக டோட்டலி நல்லா இருந்துச்சு. டெக்னிக்கல் மியூசிக் அதுதான் வந்துட்டு ஒரு நல்லா இருந்துச்சு மியூசிக்கு. அப்புறம் சவுண்ட் மிக்சிங் கொஞ்சம் ஒரு மாதிரி தட்டின மாதிரி இருந்துச்சு. பட் மற்றபடி மியூசிக்லாம் கொஞ்சம் நிறைய இன்ஸ்பயர் ஆகிருக்காங்கன்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. பட் மியூசிக் நல்லா இருந்துச்சு. அதுவும் சில பாட்டெல்லாம் நல்லா இருக்கு. அதான் சார், இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 தொட்டங்கள் வெற்றி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. முதல் பக்கம் வெற்றி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது அதுக்கப்புறம் அவர் வந்து முதல் பக்கம் வெற்றின்னு தான் கூப்பிடுவாங்க. மியூசிக் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லாமே பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க அந்த சமயத்தில். அது இல்லாமல் க்ரைம் நாவல் வந்து பார்த்திங்கன்னா 20-25 பக்கம் 30 பக்கம் நம்ம படிக்கணும். அது நம்ம யாராலும் ஒரு சாமானியான ஒரு மனுஷனுக்கு வந்து க்ரைம் நாவலை பற்றி தெரியாது. ஸோ அவங்களுக்கு ஒரு கோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. கோர்ஸ் படிக்கணுன்றதெல்லாம் கிடையாது, புக்கு படிக்கணுன்றது கிடையாது. இந்த படம் பார்த்தாலே அவ்வளோ விஷயங்கள் டீட்டெயில்டாக எல்லாமே நமக்கு வந்து கிளியர் அண்ட் கட்டாக சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படிலாம் எடுக்கணும், ஸோ எப்படி தான் சஸ்பெக்ட் பண்ணணும். இப்போ ஒரு விஷயம், ஒரு கார் இருக்குது, இப்போ ஒரு மர்டர் நடந்திருக்கு. சும்மா ஒரே ஒரு சீன் தான். நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க, மூவி பஃபில் போட்டிருப்பாங்க. ஒருத்தன் அடித்து இப்படி எடுத்து பின்னால் போய் விடுறான். ஏன் அதை போய் பின்னால் போய் விடுறான்? ஸோ அது வந்து என்ன காரணமாக இருக்கும், அந்த வந்து ஸ்பாட் என்ன ஐடென்டிஃபிகேஷன், இது எல்லாமே பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா. அது இன்னொன்று மெடிக்கல் ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா அந்த விஷயமும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு டைரக்டருக்கு வந்து எதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றது இந்த படம் மூலிமா நமக்கு தெரியுது பாருங்கள். ஒரு எம்பிபிஎஸ் டாக்டருக்கு படிக்க வேண்டிய விஷயங்களும் நமக்கு ஒரு டேரக்டருக்கு தெரியணும். அதே மாதிரி ஒரு க்ரைம் நாவலுக்கும் தெரியணும். அதே மாதிரி ஒரு ஜட்ஜ் எல்லாமே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுமாரி அதே மாதிரி கேமரா ஒர்க்கு, அந்த மாதிரி அவங்களோட டெக்னிக்கல் ஒர்க்கும் அவங்களுக்கு தெரியணும். ஸோ இத்தனை வருஷங்கள் பண்ணி இந்த படத்தை ஒரு ஆஃப்டர் 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் அது ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது உண்மையிலே சப்போர்ட் பண்ண வேண்டிய விஷயம் தான். நல்ல சூப்பர் ஹிட்டான படம். ஓகே, சொல்ல வேண்டிய விஷயத்தில் லேகே கிடையாது.
ஒரு ஒரு ஃபஸ்ட்டு ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு 5 மினிட்ஸ் ஒரு காமெடி இருக்குது. அதை தவிர்த்து மற்ற எல்லாமே நல்லா தான் இருக்குது. அது தேவை தான், அந்த கதைக்கு வந்து அது தேவை தான். அது எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆமாம் 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 இல்லை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி என்னென்னா பெண்கள் வந்து பொம்பளை பசங்க வந்து படிக்கிறதுக்கு அனுப்புனாலும் வந்து அவங்களுக்கு நமக்கு எல்லாமே தெரியுன்ற ஓவர் கான்ஃபிடென்ட் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. பட் என்ன தான் அவங்க நல்லா படிக்கிறாங்க, என்ன தான் பெண்களுக்கு வந்து இப்போ ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாலும் அவங்களுக்கு பின்னாடி வந்து பேரண்ட் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குது. என்ன தான் வந்து பெண்கள் வந்து எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்தாலும் அவங்களுக்கான அந்த சப்போர்ட்ன்றது ஃபேமிலியில் இருந்தால் மட்டும்தான் வந்து எல்லா இடத்துலையும் தப்பிக்க முடியும். இல்லாட்டி எத்தனையோ பெண்கள் வந்து மனசில் வச்சுருந்துட்டு வெளியே சொல்ல முடியாமல் புழுங்கிட்டு இருக்கும் பொழுது அதெல்லாம் கொஞ்சம் கண்காணிக்க வேண்டிய இடத்துல இந்த படம் வந்து நல்லா காட்டியிருக்காங்க. உண்மையிலே இந்த டீமுக்கு ஒரு பாராட்டுகள். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் வந்திருக்கு, வாழ்த்துக்கள். ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்காங்க. படத்தில் வந்து லாகே இல்லை, நல்லா நீட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகிறதுன்னு தெரில, செகண்ட் ஹாஃபு அதாவது சீட்டு நுனி முனையில் உட்காந்து பார்க்குற அளவுக்கு இருக்குது. அதுவும் வந்து வில்லன் வந்து ரொம்ப டெரராக பண்ணியிருக்காரு. அந்த வில்லன் பண்ணுற ஆட்டிடியூட்லாம் பார்க்கும்போது நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு நடக்கிற பாதிப்பு மாதிரி கொண்டு போயிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் எக்ஸலண்ட். மொத்தத்தில் படம் சூப்பர். மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.